அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியுடைய காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இதன் பாகை 330 முதல் 360 வரை உள்ளது. இது ஒரு நீர் ராசி, உபயராசி, இரட்டப்பட ராசி, பெண் ராசி, இரட்டை மீனின் வடிவத்தை உடையது. இந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும் உள்ளன. இந்த ராசிக்காரவங்க உண்மையானவங்க, வீரம் உள்ளவங்க, செல்வாக்கு மிக்கவங்க, தர்மம் செய்யும் எண்ணம் உள்ளவங்க, ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்க, அமைதியை விரும்பக்கூடியவங்க, பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்க, நுட்பமானவங்க, அன்பு, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற குணங்களை உடையவங்க, பண்டைய ஆன்மீக நூல்களை படிக்க விருப்பம் உள்ளவங்க, அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க, மதப்பற்று உடையவங்க, ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ந்த பின்னே அதனை ஏற்றுக்கொள்வாங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, திங்கள், வியாழன், செவ்வாய் போன்ற கிழமைகள் நன்மை தரும். வெண்மை, மஞ்சள், சிவப்பு போன்ற நிறங்களும், சித்திரை, பங்குனி, ஆடி, கார்த்திகை போன்ற தமிழ் மாதங்களும் நன்மையை தரும். பொதுவான காரகத்துவங்கள்னால் என்னென்னு பார்க்கும் பொழுது நீர் ராசி, உபயராசி, மௌன ராசி, காமதேனு, சயன பெருமாள், மதுரை மீனாட்சி, கடலில் இருந்து கிடைக்கும் பொருள்கள், பூஜைக்குரிய பொருள்கள், புத்தகம், விளம்பரம், மங்கள காரியங்கள், நாடோடி, ஜெயிலு, கணவன் மனைவி பிரிவு, குடும்ப பாரம், இருதார யோகம், மளிகை கடை, பலசரக்கு, இரட்டை எண்ணம், ஐஸ்வர்ய யோகம், அறிவானது, இயற்கையிலேயே வாக்கு பலமுள்ள ராசி, கற்பனை உள்ள ராசி, நீரோட்டம், வெளிநாட்டு பயணம், ஏமாற்றம், திவாலாகுதல், நஷ்டம், அவமானம், ஊரை விட்டு ஓடுதல், ஜோதிட அறிவு உள்ள ராசி, கப்பல், தோணி, படகு, கடல் விலங்குகள், திமிங்கலம், டால்பின், முத்து, பசு, யானை, கால்வீரல், பாதம். உணவுப் பொருள்கள்னால் என்னென்னு பார்க்கும் பொழுது லட்டு, புளியோதரை, வாழை, கொய்யா. இடங்கள் கடற்கரை, நதிக்கரை, குளக்கரை. தொழில்களை பற்றி பார்க்கும் பொழுது கப்பற்படை, நீர்நிலை சார்ந்த வேலைகள், ஆன்மீகம், நீதித்துறை, வங்கிப்பணி, கல்வித்துறை, மருத்துவம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், உணவுத் தொழில்கள், கலைத்தொழில், குளிர்பான தொழில்கள். நோய்கள் பாதவலி, பாதவீக்கம், பாதவடிப்பு. மீனராசியுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது தோற்றம் எப்படி இருப்பாங்கன்னா, அழகான முட்டை வடிவ முகத்துடன் கூடிய மாநிறம் உடல், அமைதியுடன் தோற்றம், பெரிய தலை மற்றும் வட்ட வடிவ தோலை உடையவங்க, சராசரி உயரம் உடையவங்க, அழகான கண்கள், வேகமான பேச்சு மற்றும் நடை உடையவங்க. சிறப்பான குணங்கள்: நீதி நேர்மையை கடைபிடிக்கிறவங்க, அன்பானவங்க, மென்மையானவங்க, குறிக்கோளை உடையவங்க, பயணத்தில் ஆர்வம் இருக்கும், உள்ளுணர்வு உள்ளவங்க. மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது முடிவெடுக்க தயங்குறவங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, சுயநலம், ஏமாற்றும் குணம். இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். மீனராசியில் பொதுவான பாவ பலன்கள். 1ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பளபளப்பான மேனி உடையவங்க, பிறருக்கு உதவி செய்ய விருப்பம் உண்டு, நிதானமாக இருப்பாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இருக்கிறவங்க, நம்பிக்கைக்குரியவங்க, பெருந்தன்மையாக இருப்பாங்க, சகஜமாக அனைவரிடத்திலும் பழகக்கூடியவங்க, பொறுப்பை ஏற்க தயங்குவது, ஞாபக சக்தி அதிகம் உடையவங்க, பிறரை மன்னிக்கும் பக்குவம் உடையவங்க, எந்த ஒரு காரியத்திலும் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்க, சுகவாசி. அடுத்தது 2ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிரிப்பால் அனைவரையும் தன்வசப்படுத்தக்கூடியவங்க, சாமர்த்தியசாலி, விட்டு கொடுத்து காரியத்தை சாதிப்பாங்க, நடுநிலையாளர்கள், நேர்மையானவங்க. குடும்பத்தில் பிறந்த பின் வளர்ச்சி ஏற்படும், பல பிரச்சனைகள் உண்டு, கண்ணாடி அணிவார்கள். குடும்பத்தில் ஆசிரியர் அல்லது ஆசிரியர் வேலைக்கு செல்பவர்கள் உண்டு.
சீருடை பணித்துறையில் உள்ளவங்க குடும்பத்தில் உண்டு. உணவு, மருத்துவம், இன்ஜினியரிங், கான்ட்ராக்ட் சார்ந்த வருமானம் உண்டு. இவர்கள் பெரும்பாலும் கடைசி பிள்ளையாக இருப்பாங்க. அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது 3ஆம் பாவம். சகோதர சகோதரிகள் உண்டு. செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. கம்யூனிகேஷன் துறையில் சிறப்பாக இருப்பாங்க. அதிகமாக பேச மாட்டாங்க. மாமனார் வழியில் அத்தையின் மனவாழ்வு சரியாக இருக்காது. வாகன யோகம் உண்டு. பத்திர பிரச்சனை உண்டு. தீய பழக்கம் உண்டு. அதனால் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது 4ஆம் பாவம். தாயாருக்கு ஆதரவு உண்டு. தாயாருக்கு பிற்பாதையில் உடல்நலம் பாதிப்பு ஏற்படும். அதனால் மருத்துவரை பார்த்து உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சுகவாசி. கல்வி யோகம் உண்டு. வெளிநாட்டு கல்வி சிறப்பு தரும். கலை, விஞ்ஞானம், ஆராய்ச்சி துறையில் இவங்களுக்கு ஆர்வம் உண்டு. ஆரம்பத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். கடன் வாங்கி வீடு கட்டுவதால் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். சிக்கனமாக வீடு கட்டுவது பிரச்சனைகளை குறைக்கும். தாயாருக்கு கண்டம் உண்டு. நீரில் கண்டம் உண்டு. அடுத்தது வந்து 5ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல் குழந்தையால் பிரச்சனை உண்டு. முதல் குழந்தை சிறப்பாக இருக்கும். பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தை போல் வளர்ப்பாங்க. குழந்தை பிறப்பில் தாமதமும் உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். ஆனால் அதை விட்டு புதிய சொத்தை ஏற்படுத்துவாங்க. காதல் உண்டு. அதனால் வெற்றியும் உண்டு. குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும். இடம் மாறி வந்ததாக இருக்கும். தாத்தா மன பாதிப்பு உள்ளவாங்க. தாத்தா வழியில் இருதார யோகம் உண்டு. தாத்தாவுக்கு வருமானம் சரியாக இருக்காது. தாய் மாமன் அரசு பணியில் இருப்பாங்க. அடுத்தது வந்து 6ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உத்தியோகம், அரசு பணி, அரசு ஒப்பந்தக்காரர்கள் முதலிய தொடர்புகள் உண்டு. கல்வி சார்ந்த துறைகள் வருமானம் உண்டு. மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் உண்டு. அரசாங்க வழக்கு உண்டு. ஒரு நாளாவது காவல் நிலையம் செல்லும் சூழ்நிலை உண்டாகும். வாடகை வருமானம் உண்டு. அரசாங்க குடியிருப்பு கிடைக்கும். மாடி வீடாக அமையும். தந்தையே எதிரி போல் நடந்து கொள்வாங்க. குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு. அடுத்தது வந்து 7ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்திற்கும் யோசித்து செயல்படுவாங்க. கல்வியில் தடை உண்டு. கடன் வாங்க நீண்ட நாட்களாக இருக்கும். தொழில் கடன் எளிதில் கிடைக்கும். பத்திர பிரச்சனை உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டு. மாமனார் மாமியார் வகையில் தொல்லைகள் உண்டு. அடுத்தது வந்து 8ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவர். உயிர் சொத்து உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. மறைமுக வருமானம் உண்டு. உயிர் சொத்து நிலைப்பதில்லை. இன்சூரன்ஸ் லாபம் உண்டு. எம்எல்எம் போன்றவற்றில் ஏமாற்றம் மிஞ்சும். அடுத்தது வந்து 9ஆம் பாவம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தந்தையில் வருமானம் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும். தந்தைக்கு அரசாங்கம், அரசியல், மருத்துவம், பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் அமைப்பு உண்டு. அதன் மூலம் வருமானம் உண்டு. ஆசிரியர், ஜோதிடம் உள்ள குடும்பம். தந்தைக்கு விபத்து உண்டு. தந்தையின் 2வது வருட வருமானம் உண்டு. தந்தை ஊரின் முக்கிய மனிதராக இருப்பார். தந்தை வழியில் காணாமல் போனவங்கள் உண்டு. ஜாதகம் சொத்துக்களை சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு தனிமையிலே வாழ்வாங்க. அடுத்தது வந்து 10ஆம் பாவம். பொறியியல், மருத்துவம், நீதித்துறை, போஸ்ட் ஆஃபீஸ், ஆடிட்டர், மத சம்பந்தப்பட்ட ஆசிரியர், போக்குவரத்து துறை, நகை கடை, புத்தகங்கள் மூலம் வருமானம் உண்டு. சினிமா துறையில் டிஸ்ட்ரிபியூட்டர் வருமானம் உண்டு. மாமியார் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மாமியாரில் பிரச்சனை உண்டு. பதவி உயர்வு அடிக்கடி உண்டு. எங்கு போனாலும் உங்களுக்கு தலைமை பதவி உண்டு. அடுத்தது வந்து 11ஆம் பாவம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மூத்த சகோதர சகோதரிகள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு கல்வி தடை உண்டு. தடையை மீறி படிப்பாங்க. அவரின் உதவி இவங்களுக்கு கிடைக்கும். ஜாதகருக்கு ஆசை நிறைவேறுவதில் போராட்டம் உண்டு. நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வீட்டுக்கு தெரியாமல் உதவி செய்வாங்க. அடுத்தது வந்து 12ஆம் பாவம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தூக்கம் நல்லா வரும். வெளிநாட்டு யோகம் உண்டு. சேமிப்பு உண்டு. காலில் பிரச்சனை உண்டு. காலில் வெடிப்பு உண்டு. மீனராசியில் நவகிரகங்கள் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள். காளிமனை சார்ந்த பிரச்சனை உண்டு. காலில் பிரச்சனை உண்டு. தூக்க பிரச்சனை உண்டு. காதல் உண்டு. அரசாங்கத்திற்கு தண்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நன்கு படித்தவங்க, அளவாக பேசக்கூடியவங்க, உணவிலும் உடையிலும் அதிக கவனத்தை செலுத்தக்கூடியவங்க, கூச்ச சுபாவம் நிறைந்தவங்க, உயர் பதவியை வகிக்கக்கூடியவங்க, வசனத்தை விரும்பக்கூடியவங்க, நல்ல புகழை உடையவங்க, நேர்மையானவங்க, அடக்கம் உள்ளவங்க,
பொறுமையானவங்க, பொறுப்பானவங்க, அதிக சொத்துக்களை உடையவங்க, சுகபோக வாழ்வில் அதிக விருப்பம் உடையவங்க. சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அமைதியை விரும்புகிறவங்க, சுகத்தை விரும்பாதவங்க, சுற்றுப்புறத்தை பகைத்து கொள்ளக்கூடியவங்க, எதிர்காலத்தை அறியும் திறமை உள்ளவங்க, வீண் வம்புக்கு போகாதவங்க, பாட்டு சங்கீதம் இவற்றில் ஈடுபாடு உள்ளவங்க, எதிலும் லாபம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அடுத்தது சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மனைவியுடன் ஆழ்ந்த அன்பு உள்ளவங்க, உடற்கட்டு உள்ளவங்க, மேன்மையான வாழ்வு வாழக்கூடியவங்க, நல்ல சரீரம் உள்ளவங்க, ஆடம்பரம் விரும்ப மாட்டாங்க, குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. அடுத்தது செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவங்க, ஒரு காரியத்தை முடிக்காமல் நிம்மதியாக இருக்க முடியாது. வாழ்க்கையில் தோல்விகள் அதிகமாக காணக்கூடியவங்க, நன்றி உடையவங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, சோம்பேறித்தனம் மிக்கவங்க, கோடீஸ்வரர்கள், தான தர்மங்களை செய்யக்கூடியவங்க, மிகப்பெரிய பதவிகளை வகிக்கக்கூடியவங்க. அடுத்தது ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு, பிறரை எளிதில் நம்புவதால் ஏமாற்றம் உண்டு, ஜோதிடத்தில் ஞானம் உண்டு, காலில் பிரச்சனை உண்டு, சுய விரயம் உண்டு. குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் தெய்வ பக்தி உள்ளவங்க, சுயநலம் மிக்கவங்க, அரசியலில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவங்க, ஏமாளிகள், சாந்தமானவங்க. நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவங்களுடைய அருள் இவங்களுக்கு கிடைக்கும். மனக்கோட்டை கட்டுவாங்க, சுயமுயற்சியால் முன்னேற்றம் அடைவாங்க, திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, பணக்கார வாழ்வில் திருப்தி இல்லாதவங்க, தாந்திரிகம், தந்திரம் இவற்றில் கெட்டிக்காரவங்க, பல தொழில்களை ஒரே சமயத்தில் செய்யக்கூடியவங்க. அடுத்தது புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தெய்வ பக்தி உள்ளவங்க, பெரியவங்களை, வயது முதிர்ந்தவங்களை மதிக்கக்கூடியவங்க, அல்ப புத்தி உள்ளவங்க, சில சமயம் அசட்டுத்தனமாக நடந்து கொள்வாங்க, ஆர்வம் உள்ளவங்க, தற்பெருமை உள்ளவங்க, வியாபாரத்தில் கெட்டிக்காரங்க, வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவாங்க. மீனராசிக்காரங்க